ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் டிராமாவோட பார்ட் 5 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். அந்த கேம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் கினேயும் குளிக்கிறதுக்காண்டி போறாங்க. கினே வேணுக்குன்னே ஹீரோட ஷவரை ஆன் பண்ணி விட்டுறான். வேணுக்குன்னே ஹீரோ அகைன் கோல்ட் வாட்டரை திறந்து விட்டுறான். கினேக்கு அப்படியே ஐஸ்ல குளிச்ச மாதிரியே இருக்கு. இப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பழி வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஜியாங்கும் ஸ்பெஷலா ஏதாச்சும் சாப்பிடலான்னு வராங்க. ஆனா பார்த்தா ஜியாங்கோட கால்லையுமே காசு இல்லாம போயிடுது. சரி ஓகே, கிடைக்கிறத சாப்பிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஜியாங்குக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம எதுக்காண்டி வெளியில இருக்க திங்ஸ வாங்கி கொண்டு வந்து டபுள் த ரேட் வச்சு விற்க கூடாது அப்படின்றான். நமக்கு கையில மணி இருந்தா நம்ம நினைச்சதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லும் போது சோறுனோனா அவளுமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராங்க. ஆனா லாஸ்ட்ல பார்த்தா ஜியாங்கோட அப்பா ஜி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்டா செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்காரு. இப்ப ஜியாங்கோட மைண்ட் வாய்ஸா, ஆஹா வில்லங்க கோட்டு போட்டு நின்னுட்டு இருக்கே, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ஒரு பிளேஸ்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே கொண்டு எப்படி உள்ள போறது, அவரோட கண்ணுல மட்டும் மாட்டினோம் அவ்வளவுதான் செத்தோன்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அங்க ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வரும்போது மாட்டினாங்கடா பம்பரக்கிட்ட மண்டைங்களான்னு சொல்லிட்டு அவங்களையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்க கிட்ட ஜியாங்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் சரி ஓகே ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ அவங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சு எடுத்துட்டு போறாங்க. அவங்க பின்னாடியே ஜியாங்கும் ஹீரோனோட ஃப்ரெண்டுமே போறாங்க. ஜியா ஜியாங்கையும் ஹீரோனோட ஃப்ரெண்டையும் பார்த்து நில்லுங்கன்னு சொல்லும் போது ஜியாங்கா போச்சு அவ்வளவுதான் நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உளர ஆரம்பிச்சிடுறான். அவரா நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறதானு சொல்லும் போது ஜியாங்கா ஆமான்னு சொல்லிட்டு சொல்றதுக்காண்டி வரான். அதுக்குள்ள அவரா நேத்து படிக்க சொன்னா மேகசினை உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஜியாங்கா ஓ அதுவா, நல்ல காலம் இத கண்டுபிடிச்சிருந்தா சிவனாண்டி கும்மு கும்முன்னு கும்மிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஜியாங்க கத்திட்டு இருக்கப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டா கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றா. அவரா ஆமா சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் வேக வேகமா ஓடுறாங்க. அதுக்கப்புறம் சத்தம் கேட்டா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து போறாங்க. அத பார்த்த ஜீக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிளாஸ் ரூம்ல ஒரு மினி ஷாப்பையும் ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாரும் அடிச்சு புடிச்சு வாங்கிக்கிறாங்க. அன்னைக்கு கல்லாவுல காசு செம்மையா கட்டுது. அன்னைக்கு வந்த மணி எல்லாத்தையுமே ஜியாங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இத நீயே வச்சுக்கோ, என்னோட அப்பா கூட மணி எல்லாத்தையுமே என்னோட அம்மா கிட்ட தான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டா நான் கூட உன்னோட அப்பாவோட மணிய பத்திரமா பாத்துப்பேன், ஆனா எனக்கு உன்னோட ஸ்டெப் மாமா ஆக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு கலாச்சு விட்டுறா. அதை கேட்டு ஹீரோயினும் ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினா ஹீரோ கிளாஸுக்கு வராததை நோட் பண்ணிட்டு அவன் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இங்க பார்த்தா கினோட கால்ல செம்மையா அடிபட்டிருக்கும். அதே மாதிரி ஹீரோக்கும் செம்மையான சளி பிடிச்சிருக்கும். கினேவா ஹீரோ கிட்ட எல்லாம் உன்னாலதான்னு சொல்றான். ரெண்டு பேரும் அப்படியே மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டா ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. இப்ப ஹீரோயினா ஹீரோ கிட்ட நம்ம கிளாஸ் ஸ்டாஃப் தான் சொன்னாங்க உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு டேப்லெட் வேற கொடுத்துருக்காங்க, உன்னோட ஹாஸ்டலுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன் வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி கூப்பிடுறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பலான்னு போகும்போது கினேவா ஹீரோயின் தானே கால்ல, அவளை நான் தான் ஃபர்ஸ்ட் பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த கால்ல தத்தி தத்தி அவளை பாக்குறதுக்காண்டி ஓடி போறான். இப்ப ஹீரோயினா கினேவா பார்த்து உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க அவனா கால்ல லைட்டா சுலுக்கிக்கிச்சு அப்படின்றான். கினேவா ஹீரோயின் கிட்ட என்னால சுத்தமா நடக்கவே முடியல, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாயறதுக்காண்டி வரான். இதெல்லாம் ஹீரோ அட உலகமாக நடிப்புடா சாமி அப்படின்ற மாதிரியே பாத்துட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோவா இப்ப என்ன உன்னை ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிட்டு போகணும், நான் கூட்டிட்டு போறேன்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டே அங்கிருந்து போறான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே பெட்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒவ்வொருத்தருக்கா பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோவை தொட்டு பாக்குறா. அவனுக்கு செம்மையான ஃபீவர் அடிக்குது. அந்த டைம் ஹீரோவுமே கண்ணை முழிச்சிடுறான். அவன் கிட்ட ஹீரோயினா இப்ப எப்படி இருக்கன்னு சொல்லும் போது ஹீரோ இப்ப பரவாயில்லன்றான். அந்த டைம் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. இப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட இந்த வீக்கெண்ட் என்னோட வீட்டுக்கு வரியா, என் தம்பி வரானான்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் எக்ஸாம் நடக்குது. அதை எல்லாருமே எழுதிட்டு இருக்காங்க. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கினேவா அவனோட மார்க்க போய் செக் பண்ணிட்டு இருக்கான். எப்பவும் போல ஹீரோ டாப் மார்க் எடுத்திருப்பான். ஆனா கினேவா பாஸ் மார்க் எடுத்ததே பெரிய விஷயம்டான்ற மாதிரி
பாஸ் மார்க் தான் எடுத்திருப்பான். சரின்னு சொல்லிட்டு கினே ஹீரோயினை தேடி வரான். அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவ ஃப்ரெண்ட இப்பதான் ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில போனான்னு சொல்லும் போது கரெக்டா ஹீரோயின் 2 பேருமே அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போறாங்க. இப்ப கினேவா ஹீரோயினை கூப்பிடும் போது ஹீரோவா இன்னைக்கு அவ ஏன் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு வா சுருதி போலான்ற மாதிரியே ஹீரோனோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான். இங்க ஹீரோயினா ரொம்பவே நர்வஸா இருக்கா. ஹீரோட தம்பியை மீட் பண்றதுக்காண்டி அவனுக்கு ஏதாச்சும் ஃபுட் வாங்கிட்டு வரவா, அது வாங்கவா இது வாங்கவான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து ஹீரோவா ஃபர்ஸ்ட் டைமா நீ என்ன மீட் பண்ணப்ப கூட இவ்ளோ எக்ஸைட் ஆகலையே அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினா அப்படிலாம் இல்ல, உனக்கும் நான் நர்வஸ் ஆனேன், ஆனா அது உனக்கு தான் தெரியலன்னு சொல்லும் போது ஹீரோவா சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்றான். இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கப்போ அங்க கரெக்டா ஹீரோட தம்பி வரான். அவனா ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறான். ஹீரோயினும் அவனை பேன்னு பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினா ஹீரோட தம்பிய உத்து உத்து பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவனை பார்த்ததுல. அவன் கிட்ட ஹீரோயினா நீ போட்டோ விட நேர்ல ரொம்பவே கியூட்டா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கிஃப்டையுமே கொடுக்குறா. அத அந்த குட்டி பையனுமே ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல ஒரு ரிமோட் கார் தான் இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். 2 பேருமே பிளே பண்ணிட்டு இருக்கப்போ அங்க ஹீரோ வந்து சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிடுறான். நான் அவனோட குட்டி தம்பியா சாப்பிடலாம் வேணாம், நான் பிளே தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோவா ஓஹோ அப்படியா விஷயம் இரு வரேன்னு சொல்லிட்டு அவனை குண்டு கட்டியா அங்கிருந்து தூக்கிட்டு போறான். எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பாவா ஹீரோயினை பார்த்து ஃபுட் எப்படி இருக்கு, இன்னைக்கு நான் தான் குக் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினா ரொம்பவே நல்லா இருக்கு, என்னோட அம்மாவோட கையால சாப்பிட்ட மாதிரியே இருக்கு அப்படின்றா. இப்ப ஹீரோட அம்மாவா நம்மளோட செஃப் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டாரு, இனிமேட்டு ஃபுட்டுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளமே இருக்காதுன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவா ஹீரோயினை பார்த்து உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன பண்ண போற அது இதுன்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோட அம்மாவா ஏதோ இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இவ்ளோ क्वेश्चन கேட்டுட்டு இருக்கீங்க, பேசாம அவளை சாப்பிட விடுங்களேன் அப்படின்றாங்க. அப்படியே எல்லாருமே ஜாலியா பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயினை டிராப் பண்ணி விடுறதுக்காண்டி வரான். ஹீரோட தம்பியா ஹீரோயினை பார்த்து இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா எனக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேக்குறான். வாங்கன்ற என்னோட டேபிள் மேட் என்ன புலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள வந்து நீங்க மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காண்டி கினே அங்க வந்திருப்பான். அவனா அந்த குட்டி பையனை பார்த்துட்டு யாரா இருக்கும் இவன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கான். கினேய பார்த்து ஹீரோவா நீ என்ன இங்கன்னு சொல்லி கேக்குறப்போ கினேவா சும்மா இந்த பக்கம் வந்தேன், சரி ஓகே அப்படியே ஹீரோயினை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றான். அதுக்கு ஹீரோவா இது உலகமாக உருட்டால இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயினா அடைச்சை அடிச்சுக்காதீங்கப்பா அப்படின்றா. அதுக்கப்புறம் கினே கூட ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போறா. ஹீரோட தம்பி பேர் லுச்சியா ஹீரோ கிட்ட உன்னை விட நான் ஹேண்ட்ஸமா இருக்கிறது தான் உனக்கு ப்ராப்ளமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்றான். அதுக்கு ஹீரோவா உனக்கு என்ன விட எல்லாருமே ஹேண்ட்ஸமா தான் தெரிவாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட செல்லமா சண்டை போட்டுட்டு போறான். இப்ப கினேவா ஹீரோயின் கிட்ட அது யாருன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா அதுதான் ஹீரோட தம்பி ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. கினே அவகிட்ட எனக்கு கூட ஒரு தாத்தா இருக்காரு, அவரை பார்க்கதான் உன்னை இப்ப நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா இப்பவா இந்த டைம்ல அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லும் போது கினேவா அதெல்லாம் பரவாயில்ல நீ வான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறான். ஸ்கூல்ல பாய்லர் ரூம்னு ஒன்னு இருக்கும், அந்த பக்கம் தான் கினே ஹீரோயினை கூட்டிட்டு போறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம அவன் பின்னாடி போயிட்டே இருக்கா. அவன் கிட்ட ஹீரோயினா இங்கதான் உன்னோட தாத்தா இருக்காரா அதுவா இதுவான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு வரா. அந்த பாய்லர் ரூமுக்குள்ள கினே ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவகிட்ட இதுதான் என்னோட சீக்ரெட் ரூம் அப்படின்றான். பார்த்தா பயபுல ஒரு மினி கிச்சன் செட்டப்பே பண்ணி வச்சிருக்கு. ஹீரோயின் அது எல்லாத்தையுமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயினா அவன் கிட்ட ஆமா உன்னோட தாத்தா எங்கன்னு சொல்லி கேட்கும் போது கினேவா ஒரு பிளான்ட் எடுத்து காமிச்சு இதுதான் என்னோட தாத்தான்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. கினேவா ஹீரோயின் கிட்ட அவன் வளர்க்குற ஒவ்வொரு பிளான்ஸா எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினா இதெல்லாம் ஏன் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. கினேவா எனக்கு பிளான்ட்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும், சின்ன வயசுல என்னோட அப்பா பிசினஸ்னு போயிருவாரு, என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அப்பதான் நான் பிளான்ஸ் கூட பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரொம்ப நல்லாவே வளர ஆரம்பிச்சிடுறாங்க, அதனாலயே எனக்கு பிளான்ஸ் கூட ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினா சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது கினேவா பார்த்து போன்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் ஜியா குளிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா ஹாட் வாட்டர் ஆஃப்ல இருக்கு, எவன்டா அதை ஆஃப் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த பாய்லர் ரூமை தேடி போறாரு. அங்க போய் பார்த்த ஜிக்கு செம்மையான ஷாக்கு, ஒரு மினி வீடு செட்டப்பையே கினே அங்க பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல ஒய்யாரமா வேற தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி ஜியா எனக்கு தெரியும் நீ தான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே எல்லாருமே கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. ஜியா
மைக்ல அனௌன்ஸ் பண்றாரு, இப்படி பாய்லர் ரூமுக்கு ஒருத்தன் போயிட்டு அதை ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினா மறுபடியும் மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி புலம்புறா. அதை கேட்ட ஹீரோவா, அப்ப நியூ பாய்லர் ரூமுக்கு போனியா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்க, அதுக்கு ஹீரோயினுமே ஆமாங்கிறா. அவகிட்ட ஹீரோ, அப்ப இந்த கேஸ்ல நீயும் மாட்டிருக்கியான்னு சொல்லும் போது ஹீரோயினா, நல்ல காலம் நான் தப்பிச்சிட்டேன், ஆனா அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்றா. ஜியா கினியோட திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இது என்ன பாய்லர் ரூமா இல்ல உன்னோட வீடான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு செம்மையா கத்திட்டு இருக்காரு. இந்த வாட்டி உனக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது, உன்னோட பேரண்ட்ஸ கூட்டிட்டு வா, இல்லன்னா நான் உன்னை டிசி கொடுத்து அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. கினேவா, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட அப்பா அம்மா எல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லும் போது, ஆனா ஜியா அதெல்லாம் முடியாது, இந்த வாட்டி நான் சொன்னது சொன்னதான்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிடுறாரு. கினே ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கான். அங்க வந்த ஹீரோயின் அவன் கிட்ட, நீ ஓகேயா, உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு கினேவா, அதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர் தான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறப்போ கினேயோட ஃப்ரெண்ட் அங்க வரான். அவனை கூப்பிட்ட ஹீரோயினா, கினே ஓகேவா, இப்ப என்ன பண்ண போறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனா, கினேக்கு ப்ராப்ளமே அவனோட அப்பா தான், கினேக்கும் அவனோட அப்பாக்கும் சுத்தமாவே செட் ஆகாதுன்றான். அவர் பிசினஸ்னு எப்ப பாரு வெளியூருக்கு போயிருவாரு, எல்லா டீச்சர்ஸ் மீட்டிங்லயுமே அவரோட பிஏ தான் வந்து அட்டென்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா, ஏன் அவனோட அம்மா வரமாட்டாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டா கினேயோட சின்ன வயசுலயே அவனோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே சோகமாயிடுறா. இப்ப ஹீரோயினா, கினேக்கு நம்ம எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரே சொல்யூஷன் அவனுக்கு ஒருத்தவங்கள அம்மாவா நடிக்க வைக்கிறதுதான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்காண்டி யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஜியாங்க, நான் என்னோட அம்மாவை கூட்டிட்டு வந்தா பங்கம் ஆயிடும் பாத்துக்கோ அப்படின்றான். இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா, என்னோட அம்மா சொதப்புல கினே மட்டும் இல்ல நானும் மாட்டிப்பேன் அப்படின்றா. ஜியாங்க, இதுக்கெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்க ஒரே ஆளு நம்ம ஹீரோட அம்மா மட்டும்தான் அப்படின்றான். அதுக்கு ஹீரோவா, என்னோட அம்மா நல்லா தான் ஆக்ட் பண்ணுவாங்க, ஆனா நான் எதுக்காண்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்ப ஹீரோயினா அவன் பின்னாடியே போயிட்டு அவன் கிட்ட, இந்த ஒரு வாட்டி அவனுக்காண்டி ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா, ஏன் அவனுக்கு அம்மா இல்லையான்னு சொல்லும் போது ஹீரோயினும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அதை கேட்ட ஹீரோமே லைட்டா ஃபீல் ஆயிடுறான். கினே ரொம்பவே சோகமா நடந்து போறான். அங்க வந்த ஹீரோவா அவன் கிட்ட, நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோட அம்மாட்ட பேசி பாக்குறேன், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட கினேக்கு செம்மையான குஷி ஆயிடுது. அவனா சட்டுன்னு ஹீரோட சைக்கிள் பின்னாடி ஏறிட்டு, சரி வா போலாம் நம்மளோட அம்மாவை பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம ஹீரோவும் அவனை கூட்டிட்டு போறான். ஹீரோட அம்மா வந்து டோரை ஓபன் பண்றாங்க. ஹீரோக்கு முதல் போய் கினே அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். அவங்கள ஒண்ணுமே புரியாம முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவா அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இங்க கினேவா அவங்களோட ஃபேமிலி பிக்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கப்போ அங்க கினோட தம்பி வந்து, அன்னைக்கு ஹீரோனை கூட்டிட்டு போனது நீங்க தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு கினேயும் ஆமாங்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கினேவா, இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா, புடி நல்லா காக்கா பொடின்ற மாதிரியே பாக்குறான். நெக்ஸ்ட் கினேவா ஹீரோட அம்மா கிட்ட, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும் போது அவங்களா, எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க தான், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்றாங்க. இப்ப ஹீரோட தம்பி லுச்சியா, அப்ப நான் தப்பு பண்ணா கூட வேற ஒரு அம்மாவை கடன் வாங்கிக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் கிட்ட ஹீரோவா, இந்த கொஸ்டினை நீ நம்ம அப்பா கிட்ட கேளுன்னு சொல்லும் போது அவனா, எதுக்கு என் விழா எலும்ப உடைச்சு அவர் சூப்பு வைக்கிறதுக்கான்னு சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு ஹீரோட அம்மா செம்ம கெத்தா நடந்து வராங்க. எல்லாருமே அவங்கள பேனு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள ஜியா போய் மீட் பண்ணும் போது ஜியா கினே பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட ஹீரோட அம்மாவா, பேசாம இவனுக்கு டிசி கொடுத்துருங்க, அதுதான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்றாங்க. இப்ப கினேவை விட ஜி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரியே ஷாக்கா கேட்டுட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினா ஹீரோ பார்த்து, ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா, என்னோட அம்மா கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்றான். அவனோட அம்மாவா, இங்க பாருங்க, நான் இருக்க இந்த பிஸியில இவனுக்காண்டி ஒவ்வொரு வாட்டியும் வந்து நிக்க முடியாது, அதனால பேசாம டிசி கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்றாங்க. கினேவா, என்னை இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்கம்மா ஜி, நீங்களாச்சும் உங்ககிட்ட பேசுங்களா அப்படின்றான். அதுக்கு ஜியா, ஆமா அவன் சொல்றது கூட கரெக்ட் தான், இந்த ஒரு வாட்டி அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஜி உட்கார்ந்து ஹீரோட அம்மா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. அவங்களா ஜி கிட்ட, சரி ஓகே நீங்களே இவ்வளவு தூரம் சொல்றது நாடி நான் இவனை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்களா போறப்போ கினே கிட்ட, நான் ஒவ்வொரு வாட்டியும் உன்னை வந்து காப்பாத்த முடியாது, நீ தான் உன் லைஃப பாத்துக்கணும் அப்படின்றாங்க. இனிமேட்டாச்சும் இந்த வாழைத்தனை எல்லாத்தையுமே குறைச்சிட்டு ஒழுங்கா படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. இப்ப ஹீரோயினா ஹீரோ பார்த்து உன்னோட அம்மா செம்மையா பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அச்சிச்சோ உன்னோட தம்பி வெயிட் பண்றதையே மறந்துட்டோன்னு சொல்லிட்டு அவனை தேடி போறாங்க. அவன் கிட்ட ரெண்டு பேருமே போயிட்டு எங்க உன்னோட டேபிள் மேட் வந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனா இன்னும் வரலன்னு சொல்லும் போது கரெக்டா அங்க ஒரு குட்டி பசங்க கேங்கே வருது. நம்ம ஹீரோயினா முன்னாடி இருக்கதான் வாங்கான்னு சொல்லும் போது ஒரு குட்டி பொண்ணு முன்னாடி வரா. அவதான் லூச்சியோட டேபிள் மேட். இப்ப ஹீரோயினா லூச்சி கிட்ட இவ்வளவு அவனை புள்ளி பண்ணான்னு சொல்லும் போது அவனுமே ரொம்பவே அப்பாவியா ஆமாங்கிறான். அந்த குட்டி பொண்ணுக்கும் லூச்சிக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. அது என்னன்னா கார் ரேஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு சொல்லி. அந்த மேட்சுமே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஹீரோவா அவனோட தம்பிக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறான். ஹீரோயினா அவனை பார்த்து நீலாம் ஒரு அண்ணாவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா இந்த போட்டியில அந்த குட்டி பொண்ணு தோத்துட்டா அவளுக்கு என் தம்பி மேல வெறுப்பு தான் இன்னும் அதிகமாகும். ரெண்டு பேரும் லாஸ்ட் வரைக்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸே ஆக மாட்டாங்கன்றான். அந்த டைம் அந்த குட்டி பொண்ணோட காரு ஃபவுண்டன்குள்ள போய் விழுந்துடுது. இப்ப எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு ஓடி போறாங்க. ஹீரோட தம்பி லுச்சியா ஹீரோ கிட்ட அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போறான். ஹீரோயினா அவன் கிட்ட என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா 3 செகண்ட்ஸ் வாட்டர் ஆஃப் ஆகும் அதுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லும் போது ஹீரோயின் நானும் வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள எடுக்கிறதுக்காண்டி போறாங்க. அதுக்குள்ள வாட்டர் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேருமே சமத்தியா நனைஞ்சு போயிடுறாங்க. ஆனா ரெண்டு பேருமே அந்த தண்ணிக்குள்ள செம்ம ஜாலியா ஃபன் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயினை தூக்கி சுத்தி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த காரையுமே எடுத்து கொடுத்துடுறாங்க. வாங்கன்ற அந்த குட்டி பொண்ணா ஹீரோ ஹீரோயினை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் இது என்னோட ஃபேவரட்டான கார்னு சொல்லிட்டு இருக்கா. லுச்சி வேற அந்த குட்டி பொண்ணோட காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. இங்க கினேவா போன்ல ஜியா தான் கழுவி ஊத்திட்டே வரும்போது கரெக்டா ஜியா அவன் முன்னாடி வந்து நிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஜியா கினே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. கினேவா அவர்கிட்ட நீங்க ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேணாம் எனக்கு ஒரு பீர் மட்டும் போதுன்னு சொல்லும் போது அவரா அடிங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஹெர்பல் டீயை வாங்கி கொடுக்குறாரு. கினேவா என்ன திடீர்னு சோறெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க என்ன மாட்ட வைக்க ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவரா கினே கிட்ட நீ ஸ்கூல் முடிச்சிட்டு வெளியில எங்க போற நீ உண்மையை சொன்னா நானே உனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன்றாரு. அதுக்கு கினேவா நான் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்நெட் கேஃபேக்கு போயிட்டு கேம்ஸ் நாவல்ஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு ட்ரிங்க்ஸா ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். அவரா அப்ப சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னு சொல்லும் போது சில டைம் நூடுல்ஸ் போட்டு சாப்பிடுவேன் அப்படி ரொம்பவே லேசியா இருந்தா தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவேன்றான். உனக்கு மணி எல்லாம் இருக்கான்னு சொல்லும் போது கினேவா அவனோட போன் எடுத்து போதிய அளவுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்றான். அவரா சட்டுன்னு கினியோட போனை புடுங்கி ஒரு கால் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்குன்னு பார்த்தா கினியோட போன்ல இருந்து அவரோட போனுக்கு தான் கால் பண்ணிருப்பாரு. இப்ப ஜியா ஒரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறாரு. ஜி கிட்ட கினியோட ஸ்டாஃபா அவனோட டீடைல்ஸ கொடுத்திருப்பாரு. அந்த ஸ்டாஃபா கினியோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல கினியோட அப்பா வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றாரு. இப்ப ஜியா கினே கிட்ட உன்னோட பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்குக்கு யாரும் உன் வீட்ல இருந்து வரலனா எனக்கு கால் பண்ணு நான் உனக்காண்டி அட்டன் பண்றேன்றாரு. அதை கேட்ட கினேக்கு ஒண்ணுமா புரியல. அவரா இங்க பாரு என்னோட காலை மட்டும் அட்டன் பண்ணல அவ்வளவுதான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரா கினே கிட்ட சரி ஓகே இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஹாஸ்டல்ல போய் தூங்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோவா அவனோட தம்பியா உப்பு மூட்டை தூக்கிட்டு வரான். அவன் தம்பியா ஹீரோனை பார்த்து இன்னைக்கு என் கூடயே ஸ்டே பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவளா இன்னொரு நாள் கண்டிப்பா ஸ்டே பண்றேன்னு சொல்லும் போது அவனுக்கு செம்மையான தூக்கம் வந்துடுது. அதை பார்த்த ஹீரோயினா ஹீரோ கிட்ட சீக்கிரமா லூச்சிய கொண்டு போய் தூங்க வைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு லூச்சிய பாக்குறப்போலாம் அவளோட தம்பிய பாக்குற மாதிரியே இருக்கு. அதை நினைச்சு அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.